சாரி. ஸோ இந்த ரெக்டாங்குலர் செக்ஷனில் நம்ம ஈல்டிங்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அட் த டாப்பில் வந்து கம்ப்ரெஷனும் அட் த பாட்டமில் டென்ஷன் வில் அக்கு. ஸோ இன்னும் லோடு இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஈல்டிங் போத் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஈல்டிங் அதுக்கு மேலே ஸ்டாப் ஆகிட்டு லேயர் பை லேயர் வந்துட்டு ஒவ்வொரு லேயராக த மேக்ஸிமம் ஈல்டிங்கை அப்டைன் பண்ணும். அந்த லாஸ்ட்டாக என்ன ஆகும், அந்த எல்லா ஸ்டேஜுமே நமக்கு வந்து ஈல்டிங் அக்கர் ஆகிடும். இந்த டாப்பில் வந்து நமக்கு கம்ப்ரெஷன் மேக்ஸிமமும் த பாட்டமில் வந்து டென்ஷன் மேக்ஸிமம் அக்கர் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜை தான் நம்ம பிளாஸ்டிக் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேஜில் நார்மலாக மெட்டீரியலில் என்ன க்ரியேட் ஆகும்னா பிளாஸ்டிக் ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் த ஹிஞ்ச். நம்ம நார்மலாக ஹிஞ்சுனா என்னன்னு சொல்லுவோம், இட்ஸ் லைக் ஏ சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பிளாஸ்டிக் ஹிஞ்சில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கேரி த மொமெண்ட் அப் டு தி பிளாஸ்டிக் மொமெண்ட். ஆனால் நார்மல் ஹிஞ்சில் வந்து மொமெண்ட்டே கிரியேட் ஆகுது. இட்ஸ் லைக் ஹிஞ்சு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பின்னால் நம்ம பார்க்கலாம். ஸோ பிளாஸ்டிக் ஹிஞ்சுனா என்னன்னு பார்க்கலாம். when the section is completely yielded the section is fully plastic. ஒரு செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே ஈல்ட் ஆயிடுச்சு, எல்லா ஃபைபர்ஸுமே அதில் இருக்க ஆல் த ஃபைபர்ஸ் வில் கெட் yielding means that is the plastic stage, and that plastic stage fully plastic section behaves like a hinge. That hinge is known as a plastic hinge. So fully plastic section behaves as a hinge, that is known as plastic hinge. Confirm உனக்கு 2 மார்க்ல கேட்பாங்க define plastic hinge. So plastic hinge is nothing but when the section is completely yielded the section is fully plastic section. It's behave like a hinge, that is known as the plastic hinge. ஓகேவா. ஸோ அப்படி இல்லை டெஃபினேஷன் எப்படி எழுதலாம்னா it is defined as the yielded zone due to the bending in the structure member at which large rotations can occur at a section at a constant plastic moment is known as MP. ஓகேவா. ஸோ நார்மலாக மெக்கானிக்கல் ஹிஞ்சுக்கும் பிளாஸ்டிக் ஹிஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல் ஹிஞ்ச் அப்படின்றது இட்ஸ் எ ரியாலிட்டி. ஓகேவா. பிளாஸ்டிக் ஹிஞ்சுன்றது ஒரு கான்செப்ட், அனாலிசிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட். ஸோ இந்த மெக்கானிக்கல் ஹிஞ்சஸில் மொமெண்ட் வந்து எதுவுமே கேரி ஆகாது. இந்த பிளாஸ்டிக் ஹிஞ்சஸில் இட் ரெசிஸ்ட் த கான்ஸ்டன்ட் மொமெண்ட். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் நார்மலாக நமக்கு தெரியும் எம்ன்றது என்னது, ஒர்க்கிங் லோட்னால வர மொமெண்ட். எம்ஒய் இஸ் நத்திங் பட் த செக்ஷன் ஆஃப் த ஈல்ட். எம்பின்றது மொமெண்ட் அட் விச் த என்டையர் செக்ஷன் ஈல்டு ஸ்ட்ரெஸ்னால வர மொமெண்ட். ஓகேவா. இது வந்து நம்ம நேமுக்காக தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, இதுக்கு மேலே தான் நம்ம கான்செப்டுக்குள்ளேயே போக போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மொமெண்ட். ஓகேவா. இந்த பிளாஸ்டிக் மொமெண்ட் the moment at which the entire section under yield stress. அப்போது அந்த டாப்பில் வந்து கம்ப்ரெஷனும் பாட்டமில் வந்து டென்ஷன் ஆக்கறாக ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ் வந்து ஈல்டு ஆகிடும். ரைட்டா. இண்டிவிஜுவல் ஃபைபர் ஒவ்வொரு ஃபைபருமே மேக்ஸிமம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் இதாகிடும். அப்போ இங்கே இருக்கிற ஃபோர்ஸும் அட் த பாட்டமில் இருக்கிற ஃபோர்ஸும் டாப்பில் இருக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு டாப்பில் இருக்கிறது பாட்டமில் இருக்கிறது ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுன்றது என்னது, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு அதனோட ஏரியா. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த இதுதான் சிக்மா சின்னு சொல்கிறோம். டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம சிக்மா ஒய்ன்னு சொல்கிறோம். அதனோட ஏரியா ஏசி, அதனோட ஏரியா ஏடி. ஓகேவா. நார்மலாக ஃபார் த ரெக்டாங்குலர் செக்ஷன் இந்த ஏசி தட் மீன்ஸ் இதனோட ஏரியாவும் ஏடி இதனோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஓவரால் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பீம் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், இட் இஸ் ஏ. அப்போ ஏசி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு A/2. ஸோ நார்மலாக டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரெஸ் போட்டோம்னா வி வில் கெட் த ஃபோர்ஸ். ஸோ A/2 இன்ட்டு அதனோட ஸ்ட்ரெஸ். இப்போது நம்ம மொமெண்ட் எடுக்கணும், கப்புள் மொமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தட் இஸ் த கப்புள். ரைட்டா. ஸோ ஃபோர்ஸ் எவ்வளவு நமக்கு A/2 இன்ட்டு சிக்மா ஒய். அப்போ கப்புளுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை ஒய்டின்னு எடுத்துக்கிறோம். நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற சென்டர் வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்டை ஒய்டி ஒய்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தானே நமக்கு டிஸ்டன்ஸ் வரும். அதுதான் ஒய்சி ப்ளஸ் ஒய்டி. ஸோ இந்த சிக்மாவை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஒய்சி plus yt divided by 2 into a போட்டோம்னா that is the section modulus. நமக்கு அதுதான் வந்து section modulus அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா. ஸோ நார்மலாக ஸ்ட்ரெஸ் இன்ட்டு செக்ஷன் மாடுலஸை தான் நம்ம பிளாஸ்டிக்கில் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மெயின் கான்செப்ட் வந்து என்னென்னா சேஃப் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். சேஃப் ஃபேக்டருக்கு வந்து நீ எதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும். பிளாஸ்டிக் மொமெண்ட் ZP டிவைடட் பை ZE. இது வந்து நீங்கள் ஸ்டீலில் கூட படிப்பீங்க. ஸோ ZP டிவைடட் பை ZE தான் நமக்கு வந்து சேஃப் ஃபேக்டர். இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the plastic moment of the section
to the yield moment of the section. So safe factor equal to plastic moment divided by yield moment, ZB divided by ZE, right? So next one we need to calculate the load factor. Load factor it is the ratio of the collapse load to the working load. So load factor is nothing but collapse load divided by working load. So இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் உனக்கு மைண்டில் இருந்தால் போதும், you can get 13 marks. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து உனக்கு 6 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க, என்னன்னா சேஃப் ஃபேக்டர் ஃபார் த ரெக்டாங்குலர் செக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது ஒன்றும் இல்லை, உனக்கு வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இசட் செக்ஷன் மாடுலஸ் வேல்யூவும் கால்குலேட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா எந்த ஒரு செக்ஷன் கொடுத்தாலும் யூ கேன் ஈஸிலி அரைவ் த சேஃப் ஃபேக்டர். ஓகேவா? சேஃப் ஃபேக்டர் ஃபார்முலா என்னது? இசட்பி டிவைடட் பை இசட். ஸோ இசட்பின்றது பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் டிவைடட் பை எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். இந்த பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? A/2 இன்டூ YC. YCன்றது என்னது? நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோட சென்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் YC. YTன்றது என்னது? நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து டென்சைல் ஃபோர்ஸோட சென்டர் வரைக்கும் இருக்கிற பாயிண்ட் வந்து YT. ஸோ இந்த ஃபார்முலா ஓகேவா? நமக்கு தெரியும் ரெக்டாங்குலர் செக்ஷனோட ஏரியா கால்குலேட் பண்ண ஃபார்முலா என்னது? பிரெத் இன்ட்டு டெப்த் B/D டிவைட் பை 2. YCன்றது என்னது? YC எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாரு. இப்போ நார்மலாக இந்த ஓவரால் டெப்த் வந்து டின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நியூட்ரல் ஆக்சிஸ் எங்கே இருக்கும்? D/2 டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ இந்த பாக்ஸோட சென்டரில் தான் நமக்கு வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த பாக்ஸோட சென்டரில் தான் நமக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் D/2 அப்படின்னா அதனோட சென்டர் நமக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக D/4. அதை தான் நான் போட்டிருக்கேன், D/4. அதே மாதிரி தான் இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்லையும் ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு D/2. அதில் சென்டரில் எடுக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு? D/4. அப்போ இதை நீ வந்து சிம்பிளிஃபை பண்ணன அப்படின்னா யூ வில் கெட் த பிளாஸ்டிக் மாடுலஸ் ஆஸ் BD²/4, ரைட்டா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னால், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு நோட் பென் எடுத்து வச்சுட்டு லைனாக அப்படியே எழுதிட்டே வாங்க. அப்போ தான் உனக்கு தெரியும். இதனோட காப்பி வந்து உனக்கு சாஃப்ட் காப்பியாக நான் சென்ட் பண்ணுறேன் நோட்ஸு. பட் இருந்தாலும் நீங்கள் எழுதிட்டே வாங்க, அப்போ தான் புரியும். ஸோ செக்ஷன் அடுத்தது எலாஸ்டிக் மாடுலஸ். எலாஸ்டிக் மாடுலஸ் நமக்கு எப்போவுமே தெரியும். எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் த ரெக்டாங்குலர் செக்ஷன் டேரெக்டாக சொல்லணும் அப்படின்னா BD²/6 அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பட் அது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். we know மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த ரெக்டாங்குலர் செக்ஷன் வந்து BD³/12. Y வேல்யூ வந்து D/2. ஸோ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணனா we will get BD²/6. இது வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சேஃப் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் பிளாஸ்டிக் மாடுலஸ் டிவைடட் பை எலாஸ்டிக் மாடுலஸ். பிளாஸ்டிக் மாடுலஸ் என்னன்னு சொல்லிட்டு ZP ஈக்குவல் டு என்ன நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? ZP இஸ் BD²/4 டிவைடட் பை இசட்டோட வேல்யூ என்னது? BD²/6. இப்போ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் BD² ஈக்குவலாக இருக்கா? இது ரெண்டும் டிவைட் ஆகிடும். இந்த 6 மேலே போய்டும். அப்போ டிவைடட் பை 4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை டிவைட் பண்ணால் 3/2, தட் இஸ் 1.5. நீ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போனாலும் சரி, கேட் எக்ஸாம்ஸ் போனாலும் சரி, ரெக்டாங்குலர் செக்ஷனோட சேஃப் ஃபேக்டர் என்ன, சர்க்குலர் செக்ஷனோட சேஃப் ஃபேக்டர் என்ன, டைமண்ட் செக்ஷனோட சேஃப் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 1 மார்க் ஆர் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அதனால நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, ரெக்டாங்குலர் செக்ஷனோட சேஃப் ஃபேக்டர் வந்து 1.5. ஓகேவா? இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே நம்ம அரைவ் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் செக்ஷன். சர்க்குலர் செக்ஷனுக்கு ஆஸ் யூஷுவல் we know the safe factor is nothing but plastic modulus divided by elastic section modulus. Plastic section modulus நம்ம எப்படி கால்குலேட் sorry, this is not a plastic section modulus, it is the elastic section modulus. Elastic section modulus வந்து நம்ம எப்பவுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா நமக்கு கான்ஸ்டண்டாக அதனோட வேல்யூஸ் தெரிஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணிடுங்க. சர்க்குலர் செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னது? D/4 டிவைடட் பை 64 இன்ட்டு Y வேல்யூ என்னது? D/2, ரைட்டா? அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், சென்டர்லேருந்து எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம். டோட்டலாக D அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த Y என்ன வரும்? D/2. ஸோ இதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா D³ டிவைடட் பை 64 அப்படின்றது தான் எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ், சர்க்குலரோட எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ்க்கு ஃபார்முலா என்னது, ZP ஈக்குவல் டு A/2 இன்ட்டு YC ப்ளஸ் YT. ஸோ ஏ நமக்கு தெரியும், ஏ எப்படி கால்குலேட் பண்ணோம், πd²/4 அப்படின்றது தான் ஏ, ரைட்டா. ஸோ YC வந்து இதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ. இந்த கம்ப்ரஷன் செக்ஷனாகவும் இது டென்ஷன் செக்ஷனாகவும் நம்ம டிவைட் பண்ணணும்னா ஏரியாவை ஈக்குவலாக டிவைட் பண்ணும். ஓகேவா, கம்ப்ரஷன் ஜோனும் டென்ஷன் ஜோனும் ஏரியாவை ஈக்குவலாக டிவைட் பண்ணும். இந்த டிஸ்டன்ஸுன்றது இந்த ஆஃப் த ஏரியாவை ஈக்குவலாக டிவைட் பண்ணும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D டிவைடட் பை 3π. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் 2D டிவைடட் பை 3π. அவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுத்தீங்கன்னா தான் இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவும் இந்த சைடு இருக்கிற ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு மீனிங். ஓகேவா, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் உனக்கு கம்ப்ரசிவ் YC YT. ஸோ இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படின்னா ஏ வேல்யூ πd²/4ன்னு தெரியும், இன்ட்டு 2 YC வேல்யூ 2D டிவைட் பை 3π ப்ளஸ் 2D டிவைடட் பை 3π YT வேல்யூ. இதை சப்ஸ்டியூட் பண்ணா சிம்பிளிஃபை பண்ணும்போது யூ வில் கெட் d³ டிவைடட் பை 6. ஸோ சேஃப் ஃபேக்டர் ஃபார்முலா என்னது, plastic modulus divided by elastic modulus. Plastic modulus என்னது d³ divided by 6. elastic modulus என்னது πd³ divided by 32. ஸோ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக we will get 1.697. யூ கேன் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1.7 அப்படின்னு. ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு எவ்வளோமா நம்ம பார்த்தோம், 1.5 இஸ் த சேஃப் ஃபேக்டர்னு பார்த்தோம். அதே பிளாஸ்டிக் மாடுலஸ்க்கு சேஃப் ஃபேக்டர் நம்ம என்னன்னு பார்க்குறோம், 1.7. சரியா, ஸோ இதுதான் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்பாங்க. ட்ரையாங்குலர் செக்ஷன் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ட்ரையாங்குலர் செக்ஷனோட சேஃப் ஃபேக்டர் பார்த்தோன்னா அதே ஃபார்முலா தான், பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் டிவைடட் பை எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். வி நோ எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ், எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். இந்த எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸில் ZE ஈக்குவல் டு I/Y. ஸோ PH³ டிவைடட் பை 36. இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ரெக்டாங்குலர் செக்ஷனில் பேஸை டிபெண்ட் பண்ணி ஐ வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது we will get PH³ டிவைடட் பை 36. H is nothing but height of the triangle. ஸோ ஒய்ன்றது என்னதுன்னா இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல இருந்து பேஸ் வரைக்கும் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் தான் h/3. இந்த டிஸ்டன்ஸ் 2h/3. இந்த டிஸ்டன்ஸ் வந்து we know it is the h/3 அப்படின்னு படிச்சுக்கலாம். அந்த பேஸை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணால் we will get the section model as PH² divided by 12. ரைட்டா, sorry. So next we need to calculate the plastic section modulus. இந்த plastic section modulusல நம்ம A value calculate பண்ணணும். Aன்றது என்னன்னா டென்ஷன் ஜோனோட ஏரியாவும் கம்ப்ரசிவ் ஜோனோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை நம்ம ஈக்குவல் ஏரியாஸாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல் ஏரியாவாக பிரிக்கும் போது என்னென்னா இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், ரைட்னா. ஸோ இது வந்து பின்னு எடுத்துக்கிறோம், இதனோட பேஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதனோட பேஸை வி ஆர் கன்சிடரிங் ஆஸ் எக்ஸ். இதனோட டோட்டல் ஹைட்டை வி ஆர் கன்சிடரிங் ஆஸ் ஹெச். அது இதனோட ஹைட்டை வி ஆர் கன்சிடரிங் ஆஸ் அப்போ நம்ம ஆல்ரெடி ஒய். ஸோ நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்னது h/b ஈக்குவல் டு y/x. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம x ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா by டிவைடட் பை h. அப்போ a1 ஈக்குவல் டு a/2. இது ரெண்டு ஏரியாவும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ஏரியாவை ஈக்குவலாக பண்ணணும் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு இந்த நியூ ட்ரையாங்கிளோட இது நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இது ஒய்ன்னு எடுத்துட்டோம். இதனோட ஏரியா என்னது ஆஃப் இன்ட்டு BH. பின்ற இடத்துல எக்ஸ் இருக்கு, ஹெச்ன்ற இடத்துல ஒய் இருக்கு. இன்னொரு ஏரியா நம்ம என்னது ஆஃப் இன்ட்டு BH டிவைடட் பை 2. நம்ம நார்மலாக எடுத்த ட்ரையாங்கிளில் ஆஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் டென்ஷனுக்கும் ஆஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கம்ப்ரெஷனுக்கும் போயிடும். அப்போ அதில் பாதி 2. இதுல இருந்து நம்ம ஒய் வேல்யூ வந்து என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம்னா h/√2. அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ வந்து b/√2ன்னு கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதனோட ஏரியாஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get the section modulus as 2.34. ஓகேவா, மேக்ஸிமம் செக்ஷன் மாடுலஸ் இருக்கிறது வந்து ட்ரையாங்கிள் செக்ஷனுக்கு தான் இருக்கு. ஓகே, இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ப்ராப்ளம் வருமானது டவுட்டு தான், பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சப்போஸ் ஃபார் த ஐ செக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஐ செக்ஷன் வந்து உனக்கு இந்த மாதிரி வெறும் வேல்யூஸாக கொடுத்து கேட்க மாட்டாங்க.
கம்பல்சரியாக ப்ராப்ளம்க்கு உனக்கு வேல்யூஸ் பிரெத் எவ்வளவு, டெப்த் எவ்வளவு, திக்னஸ் எவ்வளவு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அதனோட சேஃப் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுங்கம்பாங்க. பட் நம்ம நார்மலாக ஜென்ரலாக ஐ செக்ஷனுக்கு சேஃப் ஃபேக்டர் டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐ செக்ஷனோட சேஃப் ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? S = பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் டிவைடட் பை எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் ஆல்ரெடி we know Z = I/Y. ஐ எப்படி கால்குலேட் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஐ செக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ரெக்டாங்குலருக்குள்ளார இருக்கிற ஒரு போர்ஷன். சப்போஸ் ஹாலோ ரெக்டாங்குலராக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெருசாக இருக்க ரெக்டாங்குலரோட வேல்யூ மைனஸ் ஸ்மாலராக இருக்க ரெக்டாங்குலர் வேல்யூ அதை தான் நம்ம வந்து போடுவோம். அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபுல்லாகவே இது வந்து இட்ஸ் லைக் ஏ ரெக்டாங்குலர். ஸோ ரெக்டாங்குலருக்கு நம்ம ஐ வேல்யூ போட்டோம்னா என்னன்னு போடுவோம்? BDQ/12. பெரிய ரெக்டாங்குலருக்கு பார்த்தீங்கன்னா பிரெத் B, டெப்த் வந்து D, BDQ/12. இந்த ஸ்மாலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, எது வரைக்கும் இந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணோம், தட் மீன்ஸ் இந்த ஷேடட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுற போர்ஷனை வந்துட்டு நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இந்த 2 டிஸ்டன்ஸும் சேர்த்து பின்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் பின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்டை வந்து நம்ம ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ரெக்டாங்குலர் 2 எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஸ்மால் BD³ டிவைடட் பை ஒய். ஒய்ன்றது வந்து இது வந்து லைக் இது வந்து ஈக்குவல் தான். 2 ரெக்டாங்குலர் செக்ஷனுக்குமே அது ஈக்குவலாக தான், சிமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ் தான். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? சென்டர்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம ஒய்ன்னு சொல்கிறோம். சென்டர்ல இருந்து ஓவரால் டெப்த் வந்து D. அப்போ சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? D/2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணனா யூ வில் கெட் த Z வேல்யூ. Z வேல்யூ எவ்வளோன்னு வருது? BD³ டிவைடட் பை BD³ மைனஸ் ஸ்மால் BD³ டிவைடட் பை 6D. ஸோ இதுதான் வந்து உனக்கு நார்மல் ஐ செக்ஷனோட செக்ஷன் சேஃப் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. பை சான்ஸ் ஒரு 6 மார்க்கில் இந்த B வேல்யூ, இந்த B வேல்யூ, கேபிட்டல் D, ஸ்மால் டியோட வேல்யூ இதெல்லாம் கொடுத்துட்டு உனக்கு செக்ஷன் மாடலஸ் கால்குலேட் பண்ணு அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்காக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் த சேஃப் ஃபேக்டர். ஓகே, சரி. செக்ஷன் மாடுலஸ், எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். அடுத்தது பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ்க்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். ZP = A/2. ஏன்றது என்னது? டோட்டல் ஏரியா டிவைடட் பை 2 இன்டூ YT. YTன்றது டென்ஷன் ஃபைபர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ப்ளஸ் YCன்றது கம்ப்ரெஷன் ஃபைபர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்றது நம்ம கால்குலேட் பண்ண எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 2 into BD1 plus B2D2 ரைட்டா? ஸோ இந்த இருக்கிற செக்ஷனில் நம்ம போடுவோம். அடுத்தது YT YCன்றது எப்படி காணும்? என்ன ஏரியாவோ அந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணப்போ அப்போ என்ன ஆன்சர் வருதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். YT YC கால்குலேட் பண்ண நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேயே படிச்சிருக்கோம் ரைட்டா? என்னென்னு Y, தட் மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்க்கு Y பார் கால்குலேட் பண்ண A1 Y1 plus A2 Y2 டிவைடட் பை A1 plus A2. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணினேன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? இது வந்து காமனாக தான் நம்ம டிரைவ் பண்ணுறோன்றதுனால பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸை A/2 இன்டூ YT ப்ளஸ் YC அப்படியே நான் காமனாக வச்சுட்டு டிவைடட் பை இசட்டோட வேல்யூ, தட் மீன்ஸ் எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸோட வேல்யூஸ் மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். BD³ மைனஸ் ஸ்மால் BD³ டிவைடட் பை 6D அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் காமனான செக்ஷன் மாடுலஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து 16 மார்க்குக்கு எப்படி ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் உன்னோட பேசிக். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அந்த ப்ராப்ளம் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் பீம், இதை விட உனக்கு பீமோட டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பீமோட டிசைன் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா?